السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم، وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم، وعسى أن تحبوا شيئا وهو شر لكم، والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العظيم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: أي أفضل الأعمال بر الوالدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக ஒருவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹ்வால் இந்த இஸ்லாத்தை இயம்புவதற்காக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக தோன்றிய காத்தமுன் நபியின் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் சத்திய மார்க்கத்தை தன் உயிருக்கு மேலாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நம்மின் மீது குளிந்து கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஜும்மாவில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அவருடைய உள்ளமையையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருளிருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே கோடானி கொடுக்குவேன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் வழியாக பல விஷயங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். நிறைய வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் திருவசனத்தில் சில விஷயங்களை அல்லாஹ் கேள்வியாக எழுப்புகிறார். சில இடங்களில் அல்லாஹ் கேள்வியாக கேட்டு முடிக்கிறான். சில விஷயங்களை கேள்வியாக கேட்டு நாம் இதை பாருங்கள், திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறேன் என்பதன் வழியாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். சில விஷயங்களை கேள்வியை எழுப்புகிறான், சில விஷயங்களை கேள்வியை கேட்டு அல்லாஹ் முடிக்கிறான் திருக்குர்ஆனில். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய உள்ளமையையும் பற்றி நாம் புரிய வேண்டுமானால் திருக்குர்ஆனின் வழியாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் பேசுகிறான்: அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நாம் இந்த ஒட்டகங்களை நாம் படைத்திருக்கிறோமே, அந்த படைப்பினைகளை குறித்து நீங்கள் அலசி ஆராய வேண்டாமா? அஃபலா யன்துரூன, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அப்பலா யன்துரூன, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா?
இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகங்களை எப்படி அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் பேசுகிறார். ஒட்டகம்னா என்ன? ஒட்டகம் சாதாரண பூனையை பார்க்கிறோம், எலியை பார்க்கிறோம், நாயை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், காக்காவை பார்க்கிறோம், புறாவை பார்க்கிறோம், மைனாவை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிறு சிறு படைப்படைகளை நாம் பார்த்து ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒட்டகத்தை குறித்து ஏன் அல்லாஹ் சிந்திக்க வேண்டாமா என்று ஏன் சொல்கிறார்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும், எல்லா பிராணிகளுக்கும் தாகம் எடுத்தால் அந்த நேரத்தில் அது குடித்துக் கொண்டு தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய உச்சகட்டமான வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்கள். ஆனால் ஒட்டகத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, ஒரு தடவை அது தண்ணீரை குடித்து விட்டால் அதை தண்ணீரை உள்ளே தேக்கி வைத்துக் கொள்ளும். கிட்டத்தட்ட சுமார் 6 மாத காலமாக தன்னுடைய தாகம் எடுத்தால், தனது தாகம் எடுத்தால் அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்கிற அளவிற்கு அது தேவைப்படுகிற பொழுது அது தண்ணீரை குடித்துக் கொள்ளுமா. இது ஒட்டகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். அதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகிறான். ஒட்டகத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா? வஇலல் ஜிபில் அஃபலா யன்ظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت. வானங்களை நீங்கள் பாருங்கள். சாதாரணமா ஒரு வீடு கட்டணும், மேல முகட்டு நிக்கணும் அப்படின்னா என்ன செய்யறோம்? பின்னாடி இருந்து பேஸ்மெண்டத்தை எழுப்பி, பீமை எழுப்பி, அது தூண் நிக்கணும்ன்றதுக்காக நம்ம செய்வோம். ஏன்னா அந்த தூண் இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? கூரை விழுந்துடும், முகடு கீழே விழுந்துடும். அது காங்கிரட்டாக இருந்தாலும் சரி, சின்ன கூரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நிலை இல்லை என்றால் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்க கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில், டாலர் கணக்கில் நீங்கள் செலவழித்திருந்தாலும் நிற்பதற்கு தூண் இல்லை என்றால் அது கீழே விழுந்து பல உயிர்களை மாய்த்து விடும் என்ற அளவிற்கு நாம் யோசிக்கிறோம். ஆனால் எந்த தூணுமே இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதே இந்த வானம். இந்த வானத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டாமா என்று திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் பேசுகிறார். வழிநெடுக பேசுகிறார். எப்படி இந்த வானம் உயர்த்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? ஒரு இடத்துல மணல் கும்பப்பட்டிருந்துச்சுன்னா அல்லது கற்கள் எல்லாம் நிறைந்திருந்துச்சுன்னா ஒன்று மழையின் மூலமாக அல்லது காற்றின் மூலமாக அந்த இடத்தில் இருந்து அடுத்த இடத்திற்கு உயர்ந்து விடும். அது இயற்கையாக நாம் யோசிப்பது. ஆனால் இந்த மலைகளை பாருங்கள், கொடைக்கானல் மலை, ஊட்டி, அந்த மாதிரிலாம் மலைகளை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நிப்பாட்டப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் யோசியுங்கள். அது எப்படி நட்டப்பட்டிருக்கிறது, நிப்பாட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா? சரி, அந்த மலைக்கு கீழே எத்தனையோ பேர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சின்ன சின்ன குடிசைகளை அமைத்துக் கொண்டு, கட்டடங்களை கட்டி கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலை விழுந்தால் என்ன ஆகும் யோசிக்கிறோமே. ஆனால் எப்படி எந்த ஒரு நிலையுமே இல்லாமல் எப்படி அந்த மலை நட்டப்பட்டிருக்கிறது, எப்படி அது நிலையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான். அப்படியே அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? பூமியை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். பறந்து விழுந்த அந்த பூமியை பாருங்கள், எவ்வளவு பரப்பரமாக வீட்டு வைத்திருக்கிறான் அல்லாஹ். இந்த பூமியை நீங்கள் உணர வேண்டாமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய விசாலமானவன், கருணையாளன் என்பதற்கு ஒரு உன்னதமான அத்தாட்சியான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த பூமி எவ்வளவு விசாலமாக பரப்பப்பட்டிருக்கிறது, இதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்பது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியே பேசிக்கொண்டு பதக்கீர் இன்னமா அன்த முதக்கீர், நீங்கள் உபதேசம் பெறுங்கள். இந்த எல்லா விஷயங்களையும் யோசித்து ஆராய்ந்து தன்னுடைய அறிவை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் ஈர்க்கிறார். அல்லாஹ் எப்படிலாம் படைச்சிருக்காருன்றதை யோசிச்சு பார்த்துக்க என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் இதே இடத்தில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நம்ல் இந்த தேனீக்கள் பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பேசுறான். தேனீக்கள்
சூரத்து நம்லு தேனியில ஒரு அத்தியாயம், ஒரு வசனமே இருக்குது. தனி ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு வசனமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நம்லு என்று 19ஆம் ஜுஸ் வகாலல்லதீன அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். தேனிக்கு ஒரு தனி சூறாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தேனியினுடைய சிறப்பம்சத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஏன் அல்லாஹ் அந்த தேனியை பற்றி பேசுறான்? ஏன் தேனிக்கு ஒரு தனி அத்தியாயம், தனி அத்தியாயத்துக்கு அல்லாஹ் வசனத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்திருக்கணும்? ஒரு சூறா முழுக்க அல்லாஹ் அந்த சூரத் தேனினை சூரத்து நம்லு என்று ஏன் சொல்ல வேண்டும்? யோசிக்கிறோமே, ஏன் அந்த தேனியினுடைய அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்படங்களை குறித்து தனி புக்கு இருக்குது. அதை வாங்கி படிச்சு பாருங்க, எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். கண்ணி, அந்த கண்ணை குறித்து என்றையாவது நாம் யோசித்திருக்கிறோமா? காது, இந்த செவி, எப்படி நமக்கு பின்னால் கண்ணு இருக்குது. இந்த கண்ணு அல்லாஹ் திருக்குறான்ல பயானத்தில் 11ஆம் ஜுஸ்ல அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் செவிய படைத்திருக்கிறான், கண் பார்வையில படைத்திருக்கிறான். இந்த இரண்டை விட எது உயர்வானது என்பது குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்றான், செவிதான் பெருசு, செவிதான் பெருசு. சில அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க கண்ணுதான் பெருசு. இல்ல, நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் காதுதான், செவிப்புலன் தான் மிகப்பெரியது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் வழியாக பேசுகிறான். ஏன் காது பெரியது? இது என்றைக்கும் நாம் யோசித்திருக்கிறோமா? காது இங்க இருக்குது, கண்ணு இங்க இருக்குது. ஏன் இந்த இரண்டை விட காது மிக பெரியது என்று திருக்குர்ஆனில் பல அறிஞர் பெருமக்கள் ஏன் சொல்கிறார்கள் என்றால், கண் இருக்கிறது, கண், இந்த கண்ணு ஒன்று இந்த திசையில பார்க்கும், ஒன்று இந்த திசையில பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் சைடுல பார்க்க முடியும், ஆனால் பின்னால் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் செவிப்புலன் இருக்கிறது, செவிப்புலன் இது எந்த தூரத்துல இருந்து நீங்க முன்னாடி இருந்தாலும் கூப்பிட்டாலும் கேட்கும், பின்னாடி இருந்து சைடுல இருந்தாலும் கேட்கும், பின்னாடி இருந்து கூப்பிட்டாலும் கேட்கும். ஆகையால் இந்த கண்ணை விட செவிப்புலன்கள் தான் பெரியது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். இங்கு நமக்கு விளங்க வருவது என்னன்னா, இந்த காதின் வழியாக அல்லாஹ் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் வழியாக கேட்கிறார். இந்த காது ஏன் சைடுல இருந்து கேட்டா கேட்குது? இந்த காது வளையும் இருக்குது, இந்த காதை அறுத்துட்டு, இந்த வளையும் இருக்குது, இதை அறுத்துட்டு பேசி பின்னாடி இருந்து கேட்டு பாருங்க, கேட்கவே கேட்காதா? அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். இதனுடைய வளைவு நெளிவுகளை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் பேசுகிறார் ரப்பல் ஆலமீன். அதே மாதிரி சூரத்து நம்லு அந்த தேனீக்களை பற்றி பேசுகிற பொழுது தேனியை ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? யோசிக்கிறோம். ஏன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் தேனீக்களை பற்றி சொல்றான் அப்படின்னா, அது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்காட்டு. உதாரணமா, ஒருவர் பிரயாணம் செய்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட சுமார் அவர் எந்த அளவிற்கு அவரால் போக முடியும்? எந்த அளவிற்கு போக முடியும்? சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு பைக்கில ஒருத்தர் போறாருன்னு வைங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் போவாரு, மிஞ்சி போனா 200 கிலோமீட்டர் போவாரு, அதையும் தாண்டி போனா 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு மட்டும் சொல்றேன். யோசிங்கள், போகிறதுக்கு மட்டும் 300 கிலோமீட்டர் ஒரு சராசரியாக 300 கிலோமீட்டர் ஒரு ஆளால போகுது அப்படின்னா அவருக்கு எவ்வளவு டயர்டு யோசித்து பாருங்க, எவ்வளவு டயர்டா இருக்கும். போகிற வழியில அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு எல்லாம் ஓட்டிட்டு போக முடியாது, இடையில அங்க நிப்பாட்டி இழைப்பாட வேண்டும், இல்லைன்னா நம்மளால ஓட்ட முடியாது. கொஞ்ச நேரம் மரத்தடியில போய் சாஞ்சு தூங்க சொல்லும், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு தான் பிரயாணம் செய்ய தோன்றும். இதுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைப்பாடுகள். ஆனால் இந்த தேனி இருக்குது, தேனி இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் இந்த தேனீகள் விஷயமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏன் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தேனீக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் ஒரு அத்தியாயத்திலே இறக்குறதுக்கான காரணம் என்ன காரணம்? அப்படி தேனீயின் மூலமாக அப்படி என்னதான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சொல்ல வாரா, என்னதான் சொல்ல வாரா என்பது குறித்து இன்றைக்கு அமெரிக்காவில் இன்றைக்கு சயின்டிஸ்டுகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கண்டுபிடிச்ச செய்தியில ஒரு பிரபலமான செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு தேனி இருக்குது. தேனி, அந்த தேனி தன்னுடைய மகரந்தத்தை எடுப்பதற்காக சுமார் 10,000 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்? 10,000 கிலோமீட்டர் மகரந்தத்தை எடுப்பதற்காக செல்கிறது. அதை மகரந்தத்தை எடுத்து அட்டன் டயத்தில் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது.
10,000 கிலோமீட்டர் போகுது, அதே 10,000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் அதற்கு எந்த விதத்திலுமே சோர்வு கிடையவே கிடையாது என்று அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வல்லமை சின்னது தேடி எவ்வளவு, இதை குறித்து கூட நாம் யோசிக்க வேண்டாமா? ஏன் அல்லாஹ் தேனீக்களை பற்றி பேசுகிறான்? சூரத்து நம்ல் என்று ஏன் எறும்புகளை பற்றி, சூரத்து நம்ல் என்று எறும்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? ஏன் எறும்புகளை குறித்து அல்லாஹ் பேச வேண்டும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைகள் எல்லாம் வருகிறது. இன்றைக்கு நமக்கு தெரியும், நமக்கு தெரிந்த பல மொழிகள் எத்தனை அப்படின்னா தமிழ், உருது, அரபி, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 9 லாங்குவேஜ் சொல்லணும்னு வைக்கிறேன். ஏன்னா ரூபா நோட்டுனா அப்படிதான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நேம் வரும். அதை தாண்டி போனா ஒரு 11 பேரை சைன் எழுதியிருக்கோம். இது 10 ரூபா, ஹிந்தில 10 ரூபா, 10 ரூபியா அப்படின்னு, 10 ரூபியா, 10 ரூபியா அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 அல்லது 10 இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கு மொழிகளை குறித்து இன்றைக்கு நாம் யோசிக்கிற பொழுது அல்லாஹ் திருக்குறானில் எல்லாமே திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறார். எல்லாமே கேள்வியை எழுப்பி அல்லாஹ் பேசுகிறார். இதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா? மொழிகள் கிட்டத்தட்ட 7,990 மொழிகள் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற மொழிகள் வெறும் 34 மொழிகள். ஏன்னா மனிதர்களில் நிறங்கள் வேறு, மொழிகள் வேறு, இனங்கள் வேறு, எல்லா மொழிகளும் இருக்கிறது. மனிதன் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறான். கிட்டத்தட்ட பழைய அத்தியாயங்கள் சூரா ஆரம்பிக்கும் பொழுது இப்படித்தான் தொடங்குவார். பூமியில் இருக்கக்கூடிய, வானங்களில் இருக்கக்கூடிய, அதில் இடைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிழைப்படைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று திருக்குறானின் வழியாக அல்லாஹ் பேசுகிறார். அப்ப மரம், செடி, கொடி, தாவரம், பூண்டுகள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறார் என்றால் அப்படின்னா மொழிகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு மொழிகள் இருக்கிறது? அவ்வளவு மொழிகளையும் இன்றைக்கு நாம் எத்தனை யோசிக்கிறோம்? இன்னைக்கு அதே அமெரிக்கா சயின்டிஸ்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாம்பு இருக்குதே, பாம்பு, அந்த பாம்புக்கு ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? ஒரு 4 அரபி, உருது, மலையாளம், இந்த மாதிரி ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும் வச்சுக்கிடுங்களேன். ஆனால் அதே சயின்டிஸ்ட், அமெரிக்கா சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒரு பாம்பு இருக்குதே, பாம்பு, இந்த பாம்புக்கு 200 மொழிகள் தெரியும் என்று எழுதுகிறார்கள். இப்ப புதிதாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள். பாம்புக்கு 200 மொழிகள் தெரியுமா? அதனால்தான் விஷச்சந்துக்களை நீங்கள் பார்த்தால் விசலந்தலேஸ்வரம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஹதீஸ்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஷச்சந்துக்களை நீங்கள் பார்த்தால் எடுத்த உடனே நீங்கள் அடிக்காதீர்கள். ஒன்று, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் இந்த எழுதுறதுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே தானா போயிருக்கும். அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அசாவை பாம்பாத்தாக கையில கொடுத்தா, மூசா கீழே போடுங்க அது பாம்பாக மாறும். திருக்குறானில் 14ஆம் ஜுஸு சூரத்து தாஹாவில் அல்லாஹ் பேசுகிறார். அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 100க்கு 100 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாம்பை கசிப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா படைப்பிடங்களினுடைய லாங்குவேஜ் என்ன சொல்றது, மொழிபெயர்ப்பு எல்லா மொழிகளையும் எல்லா விஷயங்களையும் வசப்படுத்துகிறார் ஒரு ஆற்றலை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். அதுபோன்று பாம்போ, தேனியோ, தேளோ எதுவென்றாக இருந்தாலும் அடிப்பதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால், இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடு, உன்னுடைய இடத்திற்கு போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதற்கு மீறியும் போகல அப்படின்னா எழுத அடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு நமக்கு விளங்க வருவது, ஒரு சாதாரண பாம்புக்கு 200 மொழிகள் தெரிகிறது என்றால் இன்றைக்கு நமக்கு எத்தனை மொழிகள் நமக்கு தெரியும்? இன்னைக்கு அமெரிக்காவை உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் திருக்குறான்ல இவ்வளவு விஷயங்கள்? அந்த ஏன் சொன்னா 200 மொழிகள் தெரியக்கூடிய ஒரு பாம்புக்கே இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால், சின்ன எறும்பு, சூரத்து நம்ல், சின்ன தேன் எறும்பு,
அந்த எறும்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்துல ஒரு படையை வருகிற பொழுது நமக்கு தெரியும். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அந்த எறும்பு சொல்லுது எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சுக்கிடுங்க. ஒரு படைய வந்து மிச்சாரா எல்லாருமே சக்தியா இருவீங்க. அதனால எல்லாருமே என்ன செஞ்சீங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ள ஓடி போயிருங்க என்று ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்திற்கு ஏவியதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் குறித்து நாம் யோசிக்க வேண்டாமா, யோசனை செய்ய வேண்டாமா என்று திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் கேட்ட ரப்பல் ஆலமீன் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, ஆனால் இன்றைக்கு நாம் யோசிப்பதில்லை. ஆனால் யோசிக்கக்கூடிய சரித்திரத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், உலகத்திலேயே குழந்தைகள் பேசுமா? உலகத்துல குழந்தைகள் பிறந்த குழந்தை பேசுமா என்றால் எந்த குழந்தையுமே பேசாது. அது வந்த உடனே வெளியே தாயினுடைய கருவறையில வந்த உடனே அது அழுதுதான் செய்யும். எந்த குழந்தை பேசியதாக வரலாறு இல்லை. ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் தோன்றியதிலிருந்து இனி உலகம் அழியும் வரை உலகத்திலே 3 குழந்தைகள் பேசியது உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். என்றால் உலகத்துல குழந்தைகள் பேச முடியுமா? உலகத்துல குழந்தை பேச முடியுமா? தொட்டியில குழந்தை பேசியதாக நமக்கு தெரியும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொட்டியில் பிறந்து அவர்கள் எல்லோரும் கேட்கும் பொழுது இல்லை, இது தவறு செய்யவில்லை என்று குழந்தை பேசியதாக நமக்கு தெரியும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் 2 குழந்தைகள் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியதாக வரலாறு இங்கு அமர்ந்திருக்கிறது. வரலாறுகளை இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அவர் ஒரு இறை நேசர், மாபெரும் மனிதர். அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். தாய் உள்ளிருந்து கூப்பிடுறாங்க, மகனே கவா என்று. அவர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யோசிக்கிறார். ஒரு தொழுகையில் இருக்கிற பொழுது நாம் பதிலளிக்கணுமா அல்லது தொழுகணுமா என்று மனதுக்குள்ளே பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது அந்த மனிதர் யோசிக்கிறார். அம்மா கூப்பிடுறாங்க, பதிலளிக்கல. தொழுகையை மீண்டும் தொழுது கொண்டிருக்கிறார். வந்ததே அம்மாவுக்கு கோபம். சொன்னார்கள் அம்மா தன்னுடைய மகனை பார்த்து, நீ மௌத்தாவதுக்குள்ள அல்லாஹும்ம இறைவா மிதுஹு, இவர் மௌத்தாகிறதுக்குள்ள ஒரு விபச்சாரியிடம் பழியை போடாமல், பழி வாங்காமல் இவரை நீ மௌத்தாக்கி விடாதே ரப்பே என்று சொன்னார்கள். கோபத்தில் வரக்கூடிய வார்த்தை. அதனாலதான் தாய்மார்கள் எல்லாமே குழந்தைகளை பார்த்து ஏதாவது கடைக்கு போய் சொல்லுவாங்க, குழந்தைங்க போகலாம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சனியன போகவே மாட்டேங்கிற அப்படி. இதே மாதிரி ஒரு நண்பர் 2 பேரும் பாப்பா வந்து கூட்டு வந்தாரு. அதுக்கு தனி டிராபிக் இருந்துச்சாலும் அப்ப நான் சொல்றேன், விரிவாக பேசுகிறேன், சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன். பாப்பா தன்னுடைய தோழர் நண்பரை கூப்பிட்டு போறாரு. வந்த உடனே வந்த தோழர் வந்து குழந்தைய கூப்பிட்டு, மகனே உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்ல, பாப்பா அவன் பேரா சனிய. சமையல் வீட்டுல இருந்து சவுண்ட் வருது, ஏங்க அவர் உங்க பேரை கேட்கிறா பிள்ளை பேரை கேட்கிறாரு அப்படின்னு. நம்ம பாப்பாவை நீங்க குழந்தைகளை வந்து சனிய, மூதேவி, எரும மாடு இப்படி ஏதாவது ஒரு பெயர்களை குறித்து நாம் கூப்பிடுகிறோமே. இன்றைக்கு குழந்தைகளை பத்துவா பண்ணுகிறோமே நம்மளுடைய குழந்தைகளை. ஆனால் அந்த அம்மா தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தன் மகனை பார்த்து சொன்னார்கள், நீ மௌத்தாகிறதுக்குள்ள ரப்பே இவனை விபச்சாரன் என்று பெயரை வாங்காமல் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய்யாத ரப்பே என்று துவா செய்துவிட்டார்கள் தாய். இவர் தொழிலை முடிக்கிறார். கடந்த ஒரு காலம், ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அதே காலம் வருகிறது. இவரை நன்றாக பட்டூர் கட்டி அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகை எல்லா நேரத்திலும், சதா நேரத்திலும் தொழுகை. அப்படிப்பட்ட உச்சகட்டமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்
என்னதான் நடந்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடரும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.